இன்றைக்கி மார்னிங் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி தோல் நீக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். கூட வந்து ஒரு கப் வந்து ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எந்த கப்பில் வந்து நான் மாவு வந்து எடுத்தோனோ அதில் அரை கப் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு மாவை வந்து தண்ணி தொளித்து கட்டி விழாமல் நல்லா கரைச்சி விடணும். இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் வேக வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்கங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஏதோ புதுசாக ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தான் இருக்குனாவது அட்லீஸ்ட் சாப்பிட்டு பார்ப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி தொளித்து கட்டி விழாமல் கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தொளிச்சு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சக்கப்புறம் ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு ஒரு கரண்டி ஊற்றி நல்லா அப்படியே தோசை சுடுற மாதிரி மெதுவாக அப்படியே சுட்டு விடுங்க. பிஞ்சிருமோன்னு வேறு பயமாக இருக்குது. ஆனால் பிய்யாமல் எப்படியோ சுட்டுட்டேன் ஒரு வழியாக. சிம்மில் வச்சுட்டு அடி பிடிச்சிரும், ஒட்டிக்கும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா வேகமாகவே வேகிற மாதிரி தெரியும், ஆனால் கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி போடுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்தினா தான் சாப்பிட வைக்க முடியுது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.